ஒரு சாதாரண ஸ்ட்ரிங் அண்ட் வெயிட் இதை வச்சு நம்மளால் டைமை மெஷர் பண்ண முடியும், கிராவிட்டியை மெஷர் பண்ண முடியும். உங்களால் நம்ப முடியுதா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு செட்டப் தான் சிம்பிள் பெண்டலம். ஸோ இந்த சிம்பிள் பெண்டலம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட டைம் பீரியட் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். இதுதான் சிம்பிள் பெண்டலம் செட்டப். இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எல், இந்த ஸ்ட்ரிங்கோட எண்டில் ஒரு மாஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த மாஸோட வேல்யூ எம். இந்த மாஸை ஸ்லைட்டாக இந்த பக்கம் ஒரு லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாஸ் கிராவிட்டியோட ஆக்ஷனால் கீழே விழுக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது இது இந்த பாப் டூ அண்ட் ஃப்ரோ மோஷனை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஒரு டைம் இந்த மாஸ் இப்படி போயிட்டு திரும்பி ரிட்டன் அதே பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, அதுதான் அது டைம் பீரியட்னு சொல்லுவோம். அந்த டைம் பீரியடோட எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம இப்போ கெட் பண்ண போகிறோம். எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ரைட் நவ் இந்த பாப் ஆசிலேட் ஆகிட்டுருக்கு அட் ரேண்டம் மூமெண்ட். அதோட ஈக்லிபிரியம் பாயிண்ட்லேருந்து டீட்டான்ற ஆங்கிள் அந்த ஸ்ட்ரிங் மேக் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டண்ட்டில் இந்த பாபோட வெயிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எம்ஜி. இட் வில் ஆக்ட் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். இந்த லைனை நீங்கள் இமேஜினரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, இந்த ஸ்ட்ரிங்கோட லைனை இமேஜினரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லென்த் ஃபார்ம் ஆகும் இல்லையா, ரைட்? ஸோ இந்த ஆங்கிள் டீட்டானா ஓகே, திஸ் ஆங்கிள் வில் ஆல்சோ பி ஈக்குவல் டு டீட்டா. ஸோ இந்த எம்ஜியோட இந்த காம்பனண்ட் என்ன வரும்னு பாருங்கள். திஸ் இஸ் எம்ஜி காஸ் டீட்டா அண்ட் இந்த எம்ஜி காஸ் டீட்டான்றது இந்த ஸ்ட்ரிங்கோட லைனுக்கு அப்படி ஆன்டி பேரலாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் எம்ஜி சைன் டீட்டா. இந்த எம்ஜி சைன் டீட்டாவோட ஆக்ஷன்னால தான் இந்த ஸ்ட்ரிங் என்ன ஆக போகுதுன்னா இந்த டைரக்ஷனில் ஆக்சலரேட் ஆக போகுது. ஸோ அப்போ இந்த பாப் மேலே இந்த என்டையர் செட்டப் மேலே ஆக்ட் ஆக போகிற டோட்டல் டார்க் பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்குன்னா இங்கே எம்ஜி சைன் டீட்டான்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ எம்ஜி சைன் டீட்டா மல்டிப்ளைட் பை த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது ஃபோர்ஸ், இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பிகாஸ் இந்த ஹோல் செட்டப்பே எனக்கு இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அபவுட் தட் பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு எவால்வேட் த டார்க். அப்போ எம்ஜி சைன் டீட்டா இன்டூ இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எல் போட்டு எனக்கு என்ன கிடச்சிரும், டவு கிடச்சிரும். பட் யூ கேன் லாஜிக்கலி சி தட் ஃபார் ஸ்மால் ஆங்கிள் இந்த சைன் டீட்டாக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், டீட்டானே போட்டுக்கலாம். பிகாஸ் ஃபார் வெரி ஸ்மால் ஆங்கிள் சைன் டீட்டா வேல்யூஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டீட்டா இட் செல்ஃப். அப்போ நான் என்ன எழுதிக்கலாம்னா டவு இஸ் ஈக்குவல் டு எம்ஜி டீட்டா எல்னு போட்டுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த டீட்டா ஆன்டி கிளாக் வைஸ் சென்ஸில் இருக்கப்போ ஆக்ட் ஆகக்கூடிய டார்க் clockwise sense இருக்குது. So to indicate that I can put the minus here, because when the theta is positive the tau is negative. Okay, அப்போ tau டார்க்கோட ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். tau டார்க் இஸ் ஈக்குவல் டு I into alpha. So I into alpha is equal to minus of mgl theta. So alpha is equal to minus of mgl by I into theta. Alpha is nothing but angular acceleration, which can be written as d squared theta by dt squared. So that will be equal to minus of mg l theta by I. So in the equation parunga, how this equation is looking like. This equation is looking like this form. d squared x by dt squared is equal to minus of omega squared x. எக்ஸோட அதே ஃபார்மில் இருக்குது, பட் வேரியபிள்ஸ் மட்டுங்க டீட்டா, அவ்வளோதான். அப்போ இந்த ஒமேகா ஸ்கொயரோட இடத்துல இந்த ஹோல் குவான்டிட்டி இருக்குது. ஸோ ஐ கேன் சே தட் ஒமேகா ஸ்கொயர்ட் மஸ்ட் பி ஈக்குவல் டு mgl by I. அண்ட் நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் இட்ஸ் அ மாஸ்லெஸ் ஆர் லைட் ஸ்ட்ரிங்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது லைட் ஸ்ட்ரிங் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது, மாஸ் இங்கே மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் இருந்து ஒரு எம்ன்ற மாஸ் எல்லுன்ற தூரம் தள்ளி இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் மாஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு பார்த்தீங்கன்னா அபவுட் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் I is equal to it's ml squared. So in the place of I can put that. So omega squared is equal to mgl by ml squared. In the m it can be cancelled out. In the L squared over L it can be cancelled out. So omega squared is equal to g by L, omega equal to root of g by L. So this is the expression we got for omega. So once உங்களுக்கு ஒமேகாவோட எக்ஸ்பிரஷன் தெரியும்னா
it is possible to get the time period also. Because time period is equal to 2 pi by omega, and 2 pi by 1 by omega can be replaced with L by G. So அப்போ time period of the simple pendulum இதுதான். இந்த simple pendulum ஒருவேளை இந்த whole setup ஒருவேளை ஒரு accelerating elevatorல வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. This is the elevator. Imagine this is the elevator, and இந்த elevatorோட ceiling-ல இந்த simple pendulum டைப் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. For example, okay, இப்போ இந்த whole setup right ஒரு upwardsல ஒரு ஏன்ற ஆக்சிலேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ with respect to this frame, this accelerating frame, okay, in addition to the real acceleration, this bob will also experience a pseudo acceleration, and அந்த ஃப்ரேமோட ஆக்சிலேஷனுக்கு ஆப்போசிட்டில் சூடோ ஆக்சிலேஷனை ஃபீல் பண்ணும். ஸோ அப்போ டோட்டல் நெட் ஆக்சிலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாப் என்னது, இட்ஸ் G + A. கரெக்டாக? ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு அப்வர்ட் ஆக்சிலேட்டிங் எலிவேட்டருக்குள்ளே சிம்பிள் பெண்டலம் வச்சுருக்கோன்னா இதை ஸ்லைட்லி ஆங்குலர்லி டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறப்போ அதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா the time period of that kind of pendulum is equal to 2 pi root of L by Gக்கு பதிலாக G effective வந்துடும். G effectiveோட வேல்யூ என்னது, இட்ஸ் G + A for this case. Suppose consider the same elevator now. If the same elevator is now going down with some A acceleration, okay, அதே simple pendulum setup எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போது இந்த சிம்பிள் பெண்டலம் மேலே இந்த பாப் மேலே ஆட் ஆகக்கூடிய ரியல் ஆக்சிலேஷன் G, அண்ட் சின்ஸ் த ஹோல் செட்டப் இஸ் ஆக்சிலேட்டிங் டவுன்வர்ட்ஸ் வித் A ஆக்சிலேஷன், இந்த டவுன்வர்ட் ஆக்சிலேட்டிங் எலிவேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அப்சர்வோட பார்வையில் and this bob will experience a pseudo acceleration in the opposite sense. Okay, so அப்போ அது அந்த ஃப்ரேமோட ஆக்சிலேஷனுக்கு ஆப்போசிட் சென்ஸில் எனக்கு இந்த பாப் ஒரு சூடோ ஆக்சிலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஃப்ரேம்ஸ் பர்ஸ்பெக்டிவ். ஸோ அப்போ எனக்கு இந்த பாபோட ரிசல்டன் ஆக்சிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா G effective is equal to G - Aன்னு வந்துடும். ஸோ டைம் பீரியட் is equal to 2 pi root of L by G effective. G effective is equal to G - Aன்னு வந்துடும். Is it possible for you to understand this? Now consider the same elevator setup. Maybe instead of elevator we can consider the car. We have the car. This car is moving rightwards with some acceleration A. இந்த காரோட சீலிங்கில் ஒரு சிம்பிள் பெண்டலம் தொங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இமேஜின் த ஹோல் கார் இஸ் மூவிங் ரைட்வர்ட்ஸ் வித் A acceleration. அப்போது இந்த ஆக்சிலேட்டிங் ஃப்ரேமோட பர்ஸ்பெக்டிவில், okay, in addition to the real acceleration, this bob will also experience the pseudo acceleration. Okay, and that pseudo acceleration will act in the opposite sense to the frame's acceleration. அப்போ இந்த ஃப்ரேமோட ஆக்சிலேஷன் ஏன்னா இந்த ஃப்ரேமோட ஆக்சிலேஷனுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் சென்ஸில் தான் ஈச் அண்ட் எவ்வரி பாடியும் சூடோ ஆக்சிலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இன்க்ளூடிங் த பாப். அப்போது பாப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டோட்டல் ஆக்சிலேஷன் என்னது இப்போது இட்ஸ் G effective. So I can say G effective is equal to root of A squared plus G squared. இப்போ டைம் பீரியடோட இப்போ இந்த பாபை ஸ்லைட்டாக நீங்கள் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அகெயின் அது என்ன மாதிரியான ஒரு ஆசிலேஷனை எக்ஸ்பீட் பண்ணும், எவ்வளோ டைம் பீரியட் எக்ஸ்பீட் பண்ணணும்னா the time period is equal to 2 pi root of L by G effective. G effective can be replaced with A squared plus G squared. Is it possible for you to understand this, right? I hope that இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. I will try to respond back.